மா வாப்பா சின்னதர. என்னம்மா சாப்பிடுற? கடலை மிட்டாய்ப்பா. இந்தா இந்தா நீ சாப்பிடு. இல்லம்மா நீ சாப்பிடுமா, ஒண்ணுதானே இருக்கு. இல்லப்பா சின்னதர, நான் நிறைய சாப்பிட்டேன், திகட்டிடுச்சு. இந்தா நீ சாப்பிடு. சரிம்மா. சின்னதர சாப்பிட்டியா? சாப்பிட்டுட்டே இருக்கேம்மா, சூப்பரா இருக்குமா மட்டன் பிரியாணி. மட்டன் சுக்காவும் வச்சிருக்கேன், நல்லா சாப்பிடு, வயிறு நிறைய சாப்பிடு. மா உங்களுக்கு? நான் சாப்பிட்டேன்ப்பா, நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடு சரியா? அத்தை ஒரு நிமிஷம் நவருங்க. எங்க பாரு சின்ன பொண்ணு, நீங்க இன்னும் சாப்பிடலன்னு சொல்லிட்டு வரேன் அத்தை, உங்களுக்கு எதுவுமே இல்லல்ல. இங்க பாரு சின்ன பொண்ணு, அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் எதுக்கு சமைக்கிறேன்? அவன் சாப்பிடுவானு தானே சமைக்கிறேன். நான் பிள்ளைங்களும் புருஷனும் சாப்பிட்டா போதும்னு நினைக்கிறவ. சோறு சோறுன்னு நாய் மாதிரி அலையக்கூடாது. சோறு சோறுன்னு பேயா இருந்தாலும் நாய் மாதிரி சுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மருமவளே, நான் ஒன்ன சொல்லல சரியா, பொதுவா எல்லாத்தையும் சொன்னேன். சின்ன பொண்ணு வாங்க. ஏண்டி பேய் மாதிரி மூஞ்ச வச்சிருக்க? ஆமாயா, ஆமா நான் பேய் தான், நான் பேயே தான். இப்பதான் உங்க அம்மா சொல்லிட்டு போச்சு, இப்ப நீ வந்து சொல்றியா? ஆமா நான் பேய் தான்டா. இங்க பாருங்க சம்மந்தி, அதுக்கெல்லாம் நீங்க கவலையே படாதீங்க. நான் இருக்கேன்ல, நான் ஏன் பொண்ணு மாதிரி பாத்துக்குவேன். இனிமே சின்ன பொண்ணு எனக்கு மருமக இல்ல, என் மக மாதிரி சரியா? அத்தை இந்தாங்க அத்தை காஃபி. இந்தாங்க அத்தை, கடிச்சுக்க சிப்ஸ் எடுத்துக்கோங்க அத்தை. என் செல்ல மருமக என் மேல எவ்வளவு பாசமா இருக்கா. குடும்பா சின்ன பொண்ணு. சில மாதங்களுக்கு பிறகு, ஏமா சின்ன பொண்ணு, எனக்கு ரொம்ப தலைவலிக்குதுமா, எனக்கு ஒரு கப்பு காஃபி மட்டும் போட்டுதாமா. உங்களுக்கு என்ன எப்ப பார்த்தாலும் இதே வேலையா? என்ன கொஞ்ச நேரம் நிம்மதியா உட்கார விட மாட்டீங்களே? உங்களுக்கு வேணும்னா நீங்களே போய் போட்டு குடிங்க.